ஹாய் வியூவர்ஸ், சப்பாத்தி எக் கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன், நான் சப்பாத்தியை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக என்ன செஞ்சுட்டேன், தனியாக பிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் அடுப்பில் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பருக்காஞ்சட்டி வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவும் என்ன செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது கூட மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தி என்ன செய்யுங்க, இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். ஓரளவுக்கு என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு அது கூட மிளகு சீரக பொடியை என்ன செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது எக்கு வேகிற அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி நல்லா கொத்து என்ன ஆகணும் அப்படின்னா உதிரி உதிரியாக வரணும். அதுமாதிரி முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டேஸ்டியான சப்பாத்தி எக் கொத்து ரெடி. வீட்டில் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.